ரொம்ப நாளாகவே இந்த ஒரு கான்செப்ட் போயிட்டே இருக்கு. சிபிஎம் வந்து திமுகட்ட காசு வாங்கிட்டாங்க. இப்போ புதுசாக வந்த கட்சி வரைக்கும் நீங்கள் இப்படி தானே அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் 5 சீட்டுக்கு தான் போகிறீங்க, 25 கோடி வாங்கிட்டீங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. இதை இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? சரி, இது பாயிண்ட் என்ன, இப்போ நானே ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து 25 கோடி ரூபான்னு ஒன்று கமெண்ட்டில் போடுவாங்க. யார் பேசினா 25 கோடி ரூபாய், அறிவாளி அடிமைகள் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது என்னென்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அரசியல் ரீதியான எதிர்க்க திராணியற்றவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பாடுகளை எதிர்கொள்வதற்கு லாயக்கற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வார்த்தை. அதுக்கு மேலே அதுக்கு எந்த விதமான உயிரும் கிடையாது, அந்த வார்த்தைக்கு உயிர் கிடையாது. இப்போ திமுகவை அரசியல் அணியில் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு அரசியல் நிலைப்பாடு. எங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் பாஜக ஆட்சி வந்து என்னன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க செய்து வரக்கூடிய கொடுங்கோன் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்ற சமூகத்தினுடைய சமூக நல்லிணக்கம் இன்னைக்கு சீர்குலைவாய்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம்னா இயல்பாகவே நம்முடைய உழைப்பை வந்து சுரண்டப்பட்டிருக்காங்க. பசங்க எல்லாருடைய இளம் பெண்கள் இளமான்கள் உழைப்பெல்லாம் 5,000 18,000 வந்து கூலிக்கு வைக்கக்கூடிய சூழல் உருவாகுதுன்னா அதை சட்ட ரீதியாக நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கார்ப்பரேட் அரசாக பாஜக. ஸோ அந்த கார்ப்பரேட் காவி பாசிச கருத்தில் எதிர்கொள்வதற்கு நாங்கள் ஒரு அணி சேர்க்கையில் திமுகவில் இங்கே இருக்கிறோம். அவ்வளோதான் ஒன்று.